பாம்பு கடித்த இளைஞரை கங்கையில் மிதக்கவிட்ட நிலையில் அவர் பரிதாபமாக உயிரிழந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சம்பவம் எங்கு நடந்தது? இதன் பின்னணியை இப்போது பார்க்கலாம். ஏற்கனவே இரத்த புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட 4 வயது குழந்தையை கங்கையில் மூழ்க வைத்து சாகடிக்கப்பட்ட சம்பவத்தின் சுவடு காய்வதற்குள் மற்றொரு சம்பவம் உத்தரப்பிரதேசத்தில் நடந்துள்ளது. உத்தரப்பிரதேசத்தின் புலந்த்ஷாகர் மாவட்டத்திற்கு உட்பட்ட ஜஹாங்கராபாத் பகுதியைச் சேர்ந்தவர்தான் மோகித். 20 வயதாகும் இவர் கல்லூரியில் பிகாம் இறுதி ஆண்டு படித்து வந்துள்ளார். தேர்தலில் வாக்கு செலுத்துவதற்காக கடந்த 26ஆம் தேதி தனது வீட்டிற்கு வந்துள்ளார் மோகித். இதன் பின்னர் வயல்வெளிக்கு சென்றபோது எதிர்பாராத விதமாக மோகித்தை பாம்பு கடித்துள்ளது. உடனே உறவினர்கள் அவரை அருகிலிருந்த மருத்துவரிடம் அழைத்து சென்றுள்ளனர். ஆனால் மருத்துவத்தால் இது சரியாகாது, கங்கை நதியில் உடம்பை வைத்திருந்தால் பாம்பு கடியின் விஷம் தானாக இறங்கிவிடும் என்று சிலர் கூற, இதனை நம்பி கயிறு கட்டி 2 நாட்களாக மோகித்தின் உடலை கங்கை நதியில் போட்டு வைத்துள்ளனர். ஆனால் இந்த மூட நம்பிக்கை எதுவும் அந்த வாலிபரை காப்பாற்றவில்லை. மாறாக பாம்பு விஷம் உடலில் ஏறி பரிதாபமாக அந்த வாலிபர் உயிரிழந்துள்ளார். உயிர் இருக்கிறதா என்று கூட சோதிக்காமல் கங்கை நதியிலேயே மிதக்க விட்டுள்ளனர். 2 நாட்களாக கங்கை நீரில் மிதந்த இளைஞரின் உடலை அந்த பகுதி மக்கள் மீட்டுள்ளனர். இது தொடர்பாக போலீசார் சம்பந்தப்பட்ட குடும்பத்தினரிடம் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஓடும் கங்கை நீரில் உடலை வைப்பதால் விஷம் நீங்கும் என்ற மூட நம்பிக்கையால் இளைஞரின் உயிர் பறிபோன சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த காட்சிகள் தற்போது சமூக வலைதளங்களில் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அறிவியல் வளர்ச்சியடைந்த இந்த காலத்தில் இதுபோன்ற மூட நம்பிக்கைகளை நம்புவது வியப்பை ஏற்படுத்தியுள்ளதாக நெட்டிசன்கள் கமெண்ட் செய்து வருகின்றனர்.